சற்று முன் ராஜினாமா செய்தார் ஆளுநர் ரவி. புதிய ஆளுநர் இவர்தான். ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு. அதாவது புதிய ஆண்டில் சட்டமன்ற கூட்டத்தொடரின் தொடக்கத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் நிகழ்த்தும் வழக்கமான உரை ஆண்டுதோறும் விரும்பத்தகாத நிகழ்வாக மாறி வருவது புதிய சர்ச்சையாக பேசப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தொடர்ந்து 3வது ஆண்டாக சர்ச்சையை ஏற்படுத்தும் வகையில் ஆளுநர் RN ரவியின் ஆர்வம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. மேலும் அவர் தனது உரையை வழங்குவதற்கு முன்பு தேசிய கீதம் இசைக்கப்படாததால் தேசிய கீதம் மற்றும் இந்திய அரசியலமைப்பு அவமதிக்கப்பட்டதாக கூறி உரையை படிக்காமல் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறினார். பேரவையில் மாநில அரசின் வழிபாடுகள் ஆளுநர் உரைக்கு முன் தமிழிலும் ஆளுநரின் உரையின் முடிவில் தேசிய கீதம் ஒலிப்பதும் நடைமுறையாக இருந்து வருவதாகவும் இது ஆளுநர் அலுவலகத்திற்கு தெரிவிக்கப்பட்டதாகவும் மாநில அரசு கூறி வருகிறது. அதேபோல் முந்தைய ஆண்டுகளைப் போலவே இந்த நிகழ்வினை அப்பட்டமான அரசியலாக்குவதற்கு ஆளுநர் ரவி கூறிய கருத்துக்கள் குற்றச்சாட்டுக்கு உரியதாகின்றன. சட்டசபையில் பின்பற்றப்படும் நடைமுறையை பற்றி அவருக்கு முன்பே தெரிந்திருந்தும் அவர் ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருப்பது அவையின் முன் அரசாங்கத்தின் கொள்கை அறிக்கையை முன்வைக்கும் தனது அரசியலமைப்பு கடமையை நிறைவேற்றுவதை தவிர்ப்பதற்கான ஒரு சூழ்ச்சியாகவே தெரிய வருகிறது. மேலும் 2023ஆம் ஆண்டில் மாநில அரசு முன்கூட்டியே வெளியிட்ட உரையின் சில பகுதிகளை ஆளுநர் திரு ரவி தவிர்த்தார். இது திராவிட மாடல் ஆட்சி பற்றிய குறிப்பு மற்றும் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமைக்கு சில பாராட்டுகள் இடம்பெற்றிருந்தன. கடந்த ஆண்டு அவர் உரையை படிக்க விரும்பாமல் தவிர்த்தார். அதில் தவறான கூற்றுக்கள் மற்றும் உண்மைகள் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் அண்மையில் ஒன்றிய அரசினால் ஆளுநர் மாற்றங்கள் மற்றும் புதிய நியமனங்கள் மேற்கொள்ளப்பட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பிடத்தக்க வகையில் கேரள அரசின் ஆளுநர் ஆரிப் முகமது கான் பீகாருக்கு மாற்றப்பட்டார். அதே நேரத்தில் மணிப்பூர் மற்றும் மிசோரம் ராஜ்பவன்களில் புதிய அதிகாரிகளும் நியமிக்கப்பட்டனர். குறிப்பாக ஆளுநர் ரவி நீண்ட காலத்திற்கு முன்பே தமிழ்நாட்டில் தொடர்வதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மீண்டும் 2019ஆம் ஆண்டில் நாகாலாந்தில் ஆளுநர் பதவிக்கு நியமிக்கப்பட்ட அவர் 2 மாநிலங்களில் ஆளுநராக 5 ஆண்டுகளை நிறைவு செய்தார். அவர் 2021ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டிற்கும் மாற்றப்பட்டார். ஆனால் அவர் பெரும்பாலும் அரசியல் சர்ச்சையில் அடிக்கடி ஈடுபட்டுள்ளார். ஒருபுறம் வெளிப்படையாகவே அரசியல் கருத்துக்களை வெளியிட்டார், மறுபுறம் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதை தாமதப்படுத்துவதன் மூலம் சட்டத்தின் செயல்பாட்டிற்கு குறுக்கிட்டு நின்றுள்ளார். மேலும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் அறிவுறுத்தல்களை மறுபரிசீலனை செய்வதன் மூலம் ஒன்றியத்தில் அதிகாரத்தில் இருப்பவர்களின் அரசியல் எதிரிகளால் வழிநடத்தப்படும் ஆட்சிகளுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்தும் ஆளுநர்கள் தங்கள் நிலைப்பாட்டை பயன்படுத்த எந்த வழியும் இருக்கக்கூடாது. அதேபோல் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துடனான ஆளுநர் ரவியின் தொடர்ச்சியான மோதல்களின் அளவை பொறுத்தவரை மாநில அரசாங்கத்தின் சகிப்புத்தன்மையின் வரம்புகளை சோதிப்பதே அதன் நோக்கமாக இல்லாவிட்டால் ஒன்றிய அரசு அவரை இந்த பதவியிலிருந்து தக்க வைத்துக் கொள்வது உண்மையில் விசித்திரமானதாக சொல்லப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் அடிக்கடி தமிழக அரசுக்கும் ஆளுநர் ரவிக்கும் மோதல்கள் நடைபெற்று வருவதால் தமிழக ஆளுநர் ரவியை பதவியிலிருந்து நீக்குவதற்கான வேலைகளில் ஜனாதிபதி இறங்கியிருப்பதாகவும் இதற்காக புதிய ஆளுநரை தேர்வு செய்துவிட்டு அதன் பிறகு ஆளுநர் ரவி அவர்களை ராஜினாமா செய்ய வைக்கலாம் என்ற முயற்சியில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு இறங்கியிருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து ஆளுநர் ரவி அவர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்து வருகிறது.